ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்லுது. அதனுடைய சூத்திரதாரிகளை வெளியிடப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சொல்லியிருக்குது, இல்லை இதுக்கு மேலே விசாரணைகள் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் நல்ல வடிவாக விசாரித்து எல்லா விதமான உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே விசாரணைகளே தேவையில்லை என்று சொல்லி அந்த இரண்டு நாடுகளும் சொல்லியிருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்று சொன்னால், சர்வதேச நாடுகள் சொல்கிற மாதிரி இனிமேலும் விசாரணை தேவையில்லையா, அல்லது இலங்கை அரசாங்கம் சொல்கிற மாதிரி இனித்தான் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட போகின்றார்களா, இந்த விசாரணைகள் இப்பொழுதுதான் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா, இதில் எது உண்மை, யார் சொல்கிறத நம்புறது, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புதிய தகவல்கள் எல்லாம் வந்திருக்குது. அமெரிக்காவாலையும் ஆஸ்திரேலியாவாலையும் அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வமான கடிதங்கள் மற்றும் 33 சர்வதேச புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு கொழும்பில் தங்கியிருந்து நிறைய விசாரணைகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவ்வாறாக வெளிவந்திருக்கக்கூடிய சகல தகவல்களையும் திரட்டி இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொன்னவர், ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் பற்றி உண்மையை வெளியிடப் போறேன், ஏப்ரல் மாதம் 21 முதல் வெளியிடப் போறேன் என்று சொன்னால் அது நாளைக்கு தான். எனவே நாளைக்கு இடையில ஜனாதிபதி வெளியில பகிரங்கமாக சொல்லியாகணும், பொதுமக்களுக்கு சொல்லியாகணும். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழு இருக்குத்தானே, இந்த விசாரணைகளை மேற்கொள்கிற ஜனாதிபதி ஆணைக்குழு, அது தன்னுடைய அறிக்கையை ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்குதானே. அந்த அறிக்கையை ஜனாதிபதி என்ன செய்திருக்கார், குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்றைக்கு கொடுத்து போட்டு இதில் இருக்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் மேலதிகமாக விசாரியுங்கோ, உண்மைகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அங்க தூக்கி கொடுத்துருக்கார் இன்றைக்கு. அப்ப இதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. ஜனாதிபதி வெளிப்படுத்த போவதாக சொல்லி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்த போறதாக சொன்னது பொதுமக்களாகிய எங்களுக்கா அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கா? இன்றைக்கு கொடுத்த அந்த அறிக்கை தான் ஜனாதிபதி சொன்ன அந்த அறிக்கையா, அல்லது நாளைக்கு இதை விட புதுசாக ஒரு அறிக்கை வரப்போதான்னு சொல்லி. ஏனென்று சொன்னா, ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அந்த அறிக்கையை இன்றைக்கு கொடுத்து இதை பற்றி இன்னும் மேலதிகமாக விசாரிங்கன்னு சொன்னா அப்ப இன்னும் விசாரணைகள் முடியலன்னு தான் அர்த்தம். அப்ப விசாரணைகள் முடியாத போது இப்படி ஜனாதிபதியால சொல்ல முடியும் இவர்தான் குற்றவாளி என்று சொல்லி. எனவே இதை பற்றி தான் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் இப்ப வருது. எனவே நாளைக்கு வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள மாற்றப்பட்டிருக்கார். இந்த சிக்கல் சாதாரண சிக்கல் இல்ல, மிகப்பெரிய ஒரு இடியப்ப சிக்கல் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னா, உள்நாட்டிலேயும் மாற்றப்பட்டிருக்கிறார், சர்வதேச ரீதியாகவும் அந்த பிரச்சனைக்குள்ள சிக்கப்பட்டிருக்கார். எப்படின்றதை பற்றி பார்ப்போம். இப்போ உள்நாட்டில் நாங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார், சூத்திரதாரிகள் யார் என்றதை ஜனாதிபதி உள்ளபடி சொல்லணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டது, கோத்தாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக கொண்டு வரதுக்காக செய்யப்பட்ட சதி முயற்சி என்று சொல்லி ஏற்கனவே சேனல் 4 தொலைக்காட்சி ஒரு ஆவணம் என்று வெளியிட்டு அப்படியான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அது சம்பந்தமாக இப்போ பிள்ளையான கைது செய்து வச்சு விசாரிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே பிள்ளையான், கோத்தாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம், இந்த மாதிரி ஒரு பின்னணி இந்தியாவில் இருக்குது. அவர்களைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குற்றவாளி என்று சொல்ல போறாரா? அப்படி இல்லை என்று சொன்னா, அமெரிக்கா சொன்ன மாதிரி சர்வதேச IS அமைப்பு, அதனுடைய இலங்கை கிளை, அந்த அமைப்புகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் குற்றஞ்சாட்ட போறாரா? எதை சொன்னாலுமே பிரச்சனை தான், எதை பற்றி சொன்னாலுமே பிரச்சனை தான். ஏன்னு சொன்னா, இப்ப மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம், கோத்தாபய ராஜபக்ஷ, பிள்ளையான் இவர்களை அப்படியே விட்டுட்டு அமெரிக்கா சொன்ன மாதிரி இது சர்வதேச IS அமைப்பினுடைய வேலை தான், இது அவர்களுடைய வேலை தான் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லுவாராக இருந்தால், நாங்கள் எல்லாரும் என்ன நினைப்போம், நீங்க மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாத்துறீங்கள், கோத்தாபய ராஜபக்ஷவை காப்பாத்துறீங்கள், அவைக்கு தான் விசுவாசமா இருக்கிறீங்க. நீங்க மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாற்றுறதுக்காகவும் கோத்தாபய ராஜபக்ஷவை காப்பாற்றுறதுக்காகவும் இப்படியான ஒரு அறிக்கையை சொல்லிக்கிறீங்க, இப்படியான ஒரு முடிவை சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த தாக்குதல் நடந்த பிறகு முஸ்லீம் மக்களை ஒரு மாதிரி பார்க்கறதும், அவர்கள் ஏதோ குற்றவாளிகள் மாதிரி பார்க்கறதும் என்று சொல்லி ஒரு ஏற்றத்தாழ்வு மாதிரி ஒன்று இருக்குது. எனவே அந்த வழி முஸ்லீம் மக்களுக்கு மட்டும்தான் புரியும். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அமெரிக்கா சொன்ன மாதிரி இது IS அமைப்பினுடைய வேலை, அதனுடைய இலங்கை கிளையினுடைய வேலை என்று சொல்லி குற்றத்தை அவர்கள் மேல சாட்டுவாராக இருந்தால் இது முஸ்லீம் மக்களை கடுமையாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சர்களை காப்பாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அப்ப நீங்களும் 10-11 தானே என்று சொல்லி ஒரு எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் உருவாகும். அப்படி இல்லாமல் இது ராஜபக்ச குடும்பத்தினுடைய வேலைதான், கோத்தாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக கொண்டு வரதுக்கான செய்யப்பட்ட வேலைதான், இதுக்கு பின்னால் இருந்தது பிள்ளையான் மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்ட எல்லாரும் தான் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லுவாராக
இருந்தால் தென்னிலங்கையில் வந்து மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும். இருக்கிற எல்லா இனவாதிகள் அடிப்படைவாதிகள் எல்லாரும் இப்போ வாயை மூடிக்கொண்டிருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே பொங்கி எழுந்து எல்லாருமே வந்து கோத்தபாய ராஜபக்சவுக்காகவும் மஹிந்த ராஜபக்சவுக்காகவும் குரல் கொடுப்பினோம். அவர்களுக்காக குரல் குடிக்கணுமோ இல்லையோ அதை சாட்டா வச்சுக்கொண்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து எதிர்த்து கொண்டிருப்பினோம். அங்கே சிங்கள பக்கத்தில் வந்து பெரிய பூகம்பமே வெடிக்கும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உள்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொறிக்குள்ள தான் மாட்டுப்பட்டிருக்காரு, மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டுப்பட்டிருக்காருன்னு நாங்கள் சொல்லலாம். இங்காலி பக்கம் சொல்றதா அங்காளி பக்கம் சொல்றதான்னு சொல்லி. எனவே இது வந்து மிகப்பெரிய இடியப்ப சிக்கல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்னதான் சொல்ல போறாருன்றது இப்ப இருக்கக்கூடிய $1,000,000 கேள்வியாக இருக்குது. இது உள்நாட்டு பிரச்சனை. இங்கால சர்வதேச பிரச்சனையை பார்த்தோம் என்று சொன்னா அமெரிக்க புலனாய்வு பிரிவும் ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்கனவே மெயில் மூலம் அறிவிச்சிருக்காம், மின்னஞ்சல் மூலம் அறிவிச்சிருக்காம். இதுக்கு மேல விசாரணைகள் செய்ய தேவையில்லை, நாங்க வந்து எல்லா விதமான விசாரணைகளும் செய்து முடிச்சிட்டோம், சகல விதமான தரவுகளையும் திரட்டி இதுக்கு பொறுப்பு வந்து சர்வதேச IS அமைப்பும் அதனுடைய இலங்கை கிளையும் தான் இதுக்கு பொறுப்பு என்று சொல்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவும் அமெரிக்க புலனாய்வு பிரிவும் 2022ஆம் ஆண்டிலேயே மெயில் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டன என்று சொல்லி அந்த மெயில்களுடைய விவரங்கள், அந்த மின்னஞ்சலினுடைய விவரங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு கொழும்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகம் வந்து முழுமையாக வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் சில ரகசிய தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மொத்தமாக 33 புலனாய்வாளர்கள், சர்வதேச புலனாய்வாளர்கள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய FBI, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய புலனாய்வு பிரிவு, அதே மாதிரி டச் புலனாய்வு பிரிவு, டேனிஷ் புலனாய்வு பிரிவு, அது மட்டும் இல்லாமல் சர்வதேச போலீஸ் இருக்கு தானே, பிரான்ஸ்ல வந்து லியோன் என்ற இடம் இருக்குது, அந்த லியோன்ல வந்து தலைமைச் செயலகம் இருக்குது சர்வதேச போலீஸுக்கு, இன்டர்போலுக்கு. அந்த லியோன்ல இருந்து இன்டர்போல்ல இருந்து அதிகாரிகள் வந்து இப்படியாக மொத்தம் 33 சர்வதேச புலனாய்வாளர்கள் கொழும்புல வந்து 4ஆம் மாடி இருக்குல்ல, குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய 4ஆம் மாடி, அங்க வந்து தங்கி இருந்து நீண்ட காலமாக நிறைய விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தகவல்கள் வந்திருந்தன. அமெரிக்க புலனாய்வு பிரிவு வந்து 700க்கும் மேற்பட்ட டிவைசஸ், அதாவது மொபைல் போன்கள், லேப்டாப்புகள், கம்ப்யூட்டர்கள் என்று சொல்லி இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சு விசாரித்தார்கள் என்று சொல்லி, அதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட டிவைசஸ் வந்து ஆஸ்திரேலியா எடுத்து கொண்டு போனதாம். ஆனால் ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவாளர்களால் வந்து அதை வந்து சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து விசாரிக்க முடியலையாம். அப்புறம் அவ என்ன தெரிவிக்கணும்னு சொன்னால் தாங்கள் கொண்டு போன அந்த டிவைசஸை வந்து திருப்பி அமெரிக்காவுக்கே கொடுத்து அமெரிக்க புலனாய்வாளர்கள் வந்து அதை விசாரித்தார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. இப்படியாக அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சொல்லி இருக்குது, நாங்கள் நிறைய நேரம் எடுத்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அதிகாரிகளை அனுப்பி தேவையான சகல புலனாய்வு நடவடிக்கையும் செய்து நாங்கள் இதுக்கு முடிவு கண்டுட்டோம். இது வந்து சர்வதேச IS அமைப்பினுடைய வேலை மற்றும் அவர்களுக்கு உதவி செய்த இலங்கை கிளையினுடைய வேலை என்று சொல்லி இதுக்கு மேலே விசாரணைகளே தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து இன்றைக்கு ஞாபகப்படுத்தி கொழும்பிலிருந்து வர ஒரு ஆங்கில ஊடகம் அந்த மின்னஞ்சல் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து வெளியிட்டிருக்கிறது. இப்போ எதுக்கு திடீர்னு எல்லா விதமான ஆவணங்கள், இவ்வளோ காலமும் வெளியில் வராத கடிதங்கள், கட்டுரைகள் எல்லாம் வந்து இப்போ வெளியில் மலமலண்டு வருது என்று சொன்னால் இதுக்கு பின்னால் யார் இருப்பினம்ன்றதை உங்களால் ஊகிக்க முடியும். என்னென்று சொன்னால் இப்போ சர்வதேசம் வந்து ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இப்போ என்னதுக்கு இவ்வளோ காலம் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அறிக்கை வந்து 73 பக்க அறிக்கை வந்து இதுக்கு போன கிழமை வரணும், போன கிழமை முதல் முறையாக வந்தது. எனவே போன கிழமையே ஆரம்பிச்சாச்சு, போன கிழமை அந்த அறிக்கை வந்தது, இந்த கிழமை பார்த்தா இந்த மின்னஞ்சல் விவரங்கள் எல்லாம் வந்தது. எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு ரகசியமான முறையில் அனுப்பப்பட்ட அந்த மின்னஞ்சல் வந்து ஊடகத்தில் பத்திரிகையில் வருதுன்னு சொன்னால் யாரோ கசிய விட்டுருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதுக்கு மேலே நீங்கள் மாற்றி கீத்தி ஒரு வசனம் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு மறைமுகமான அச்சுறுத்தலாக இருக்கும். இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்று சொன்னால் உள்நாட்டில் வந்து வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம், வேறு விதமான குற்றவாளிகள் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இப்படி சொல்லும் போது அவர்களை எதிர்த்து இந்த ஈசக்குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் இவர்களால் சொல்லி வேறு விதமான தீர்ப்பை ஜனாதிபதியால் சொல்ல முடியுமா? அப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட முடியுமா? அப்படி வெளியிட்டால் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கு இடையில ஒரு ராஜதந்திர ரீதியில் முருகல் வரும், கட்டாயம் ஒரு முருகல் நிலை ஒன்று வரும். அப்போ இது எப்படி விளங்கி கொள்ளப்படும் என்று சொன்னால் அமெரிக்க புலனாய்வு பிரிவுக்கு வந்து அறிவில்லை, அவையலால் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியலை. ஆஸ்திரேலியா புலனாய்வு பிரிவுக்கு அறிவில்லை, அவையலாலையும் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியலை. இலங்கையில் மட்டும்தான் நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்களோ, எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களால் அதை கண்டுபிடிச்சிட முடியுமோன்னு சொல்லி இது வந்து அந்த புலனாய்வு அமைப்புகளுக்கு இடையில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துடும், கட்டாயம் வரும். ஒன்று வந்து அரசியல் ரீதியாக ராஜதந்திர நெருக்கடி ஒன்று வரும், மற்றது வந்து புலனாய்வு அமைப்புகளுடைய திறமை பற்றி ஒரு கேள்வி வரும். அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் என்ன சொல்லுவினோம், நாங்கள் ஏற்கனவே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம், இவர்கள்
தான் குற்றவாளிகள் சொல்லி அடையாளம் காட்டிட்டோம், அந்த ஃபைலையே வந்து இழுத்து மூடிட்டோம், இப்போ நீங்கள் புதுசாக கிண்டி கொண்டிருக்கிறீங்கள், உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக கிண்டி கொண்டிருக்கிறீங்கள், எனவே இது வேலைக்காகாதுன்னு சொல்லி அவியல் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தோட இந்த ஒரு பிரச்சனைக்காக முரண்பட போகிறதா, சர்வதேசத்துக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு ராஜதந்திர நெருக்கடி ஏற்பட போகிறதா, இந்த பிரச்சனையை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எப்படி சமாளிக்க போறார், யாரை குற்றம் சொல்ல போறார்? இஸ்ரேலினுடைய மொசாட் இருக்கலாம், மொசாட் புலனாய்வு பிரிவு, அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கினார்களாம், மிகப்பெரிய தகவல்களையும் தொழில்நுட்ப உதவிகளையும் வந்து இந்த விசாரணைகளுக்கு வழங்கினார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயம் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சர்வதேசத்தில் புகழ் பூத்த முக்கியமான புலனாய்வு அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கும் போது இலங்கை புலனாய்வு பிரிவும் இலங்கை விசாரணையாளர்களும் வேறொரு முடிவெடுத்தா அது நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். எனவே உலகத்தின் முன்னணி புலனாய்வு அமைப்பெல்லாம் மிகப்பெரிய படைபலத்தோடையும் மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவோடையும் கொழும்புக்கு வந்திருந்து இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய அறிக்கை வந்து இப்படி சொல்லுது. ஆனால் இலங்கையில் வந்து விசாரணைகள் வந்து பிள்ளையான மட்டும்தான் இப்போ கைது செய்து கிடக்குது, அவர்கிட்ட மட்டும்தான் விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. எனவே வந்து இங்கே விசாரிக்கப்படுற அளவும் சர்வதேசத்தில் விசாரிக்கப்பட்ட அளவும் வந்து ஒன்றில்லை. எனவே எதை நம்புறேன்னு சொல்லி இந்த பத்திரிகையில் வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மட்டும்தான். இந்த பிரச்சனை வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பிரச்சனை வந்து உள்நாட்டு பிரச்சனை மட்டுமில்லாமல் ஒரு சர்வதேச பிரச்சனையும் கூட. எனவே இந்த பிரச்சனைக்கு உள்நாட்டுக்கு சார்பாக தீர்ப்பு சொல்றதா, சர்வதேசம் சார்பாக தீர்ப்பு சொல்றதா, எல்லாமே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கைகளில் தான் இருக்குது. எனவே நாங்கள் எப்போவுமே சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைக்கு அவர் என்ன தீர்ப்பு சொன்னாலும், எந்த தரப்பை குற்றஞ்சாட்டினாலும் அதுக்கு பிறகு வரப்போறது மிகப்பெரிய பூகம்பம், மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இனித்தான் வரப்போகிறது.